ஹே காய்ஸ், இந்த வீக் நாங்கள் சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடம்னு கேட்குறீங்களா? திருச்சிக்கு போகிறோம். திருச்சியில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். ஓகே, இது வந்து எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்காக திண்டிவனம் போயிட்டுருக்கோம். அந்த வழி தான் இது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன் போகிறதுக்காக. நீங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே போனீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னுமுமே ட்ரெயின் வரலை. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11:35க்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமுக்கு வரல. 20 மினிட்ஸ் லேட்டாக வந்தது. நாங்கள் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். நேற்று தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். கிடைக்காதுன்னு தான் நினச்சோம், ஆனால் கிடச்சிடுச்சு. அதான் கிளம்பியாச்சு. செம்ம ஜாலி. என்னோடய பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரெயினில் வந்த அந்த நேரத்தை. என்னோடய சன் என் கூட தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னோடய டாட்டர் மட்டும் போயிட்டு அவங்க அப்பா கூட உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலையே இந்த பொம்மை விற்கிறவங்க வந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு வேணும் வேணும்ன்ட்டு அழுதாங்க. அதனால என் பையனுக்கு இந்த காரும் என் பொண்ணுக்கு அந்த பொம்மையும் வாங்கி தந்தேன். 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஜாலியாக வந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்க அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் தான் போகிறோம். நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ட்ரெயினில் வரும்போது அங்கேயே வந்து வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லாவே இல்லை, பசங்க சாப்பிடவே இல்லை. அதனால ஹோட்டல் ரூமுக்கு வந்ததுமே சாப்பிட்றதுக்கு ஒரு நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் ரூம் இது தான் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. திருச்சிக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் வரும்போது பார்த்தேன், நல்லா இருந்தது. ரோடெலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா தான் தெரியும் மற்ற இடம்லாம் எப்படி இருக்குன்னு. திருச்சியில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இதுதான் அந்த நெய் ரோஸ்ட் தோசை. இந்த தோசை கூட என்னென்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா 2 சாம்பார், ஒரு தேங்காய் சட்னி, ஒரு கார சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள் 2 டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ 2த்தையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தோசையை வந்து பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.